இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ரம்யாஜி சொன்னதுக்கு திவாகர் அங்க ஆர்கியூ பண்றாரு. அவர் ஆர்கியூ பண்ண எல்லா விஷயமும் கரெக்ட். அதுக்கு ரம்யாஜி ஒரு வார்த்தை விட்டாங்க பாருங்க, என்கிட்ட பேசுறதுக்கு இங்க யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது, யாருக்கும் எந்த ஃபேன் ஃபாலோவிங் கிடையாது அப்படின்னு. ஃபேன் ஃபாலோவிங்ஸ் அப்படி இருக்கான். அப்படிலாம் இருந்துட்டு நீங்க ஏன் பிக் பாஸ் குள்ள வரீங்க? நீங்க தான் அவ்வளவு தைரியமான ஆளாச்சு. நீங்க வந்து இந்த சூப்பர் டேஸ்ல வந்து வெளியே வந்து நாமினேஷன்ல வந்து ஃபேஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்து போன சீசன்ல வந்து ஜாக்லின் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை தடவை நாமினேட் ஆனாலும் அவங்க வந்து அவங்களால வந்து எவிட் பண்ணவே முடியல. அவங்களா வெளியே போனாங்க மணி பாக்ஸ் எடுத்துட்டு. அந்த மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்குல்ல, வந்து நாமினேஷன் ட்ரை பண்ணுங்க. இதே வார்த்தையை தகுதி தராதரம் இல்லாம பேசுற அப்படின்னு ரம்யா ஜோ வாயா போயா வாடா போடான்னு சொன்னதுக்கு அப்புறம் திவாகர் எடுக்கிறாரு. திவாகர் எடுத்த உடனே சண்டைக்கு பாஞ்சிட்டு வராரு சபரி. என்ன இப்படி சொல்லுவ நீ, எப்படி தகுதி தராத சொல்லுவ நீ, என் தங்கச்சி அப்படின்னு. உன் தங்கச்சி எல்லாம் வெளியே வச்சுக்கப்பா, இது பிக் பாஸ் வீடு இது அப்படி நியாயமா கேட்க வேண்டிய ஆளா இருந்தா நீ ரம்யா ஜோ அந்த வார்த்தையை சொல்லும் போதே கேட்டிருக்கணும். அப்படி கேட்க முடியல சபரியால. நாட் ஒன்லி சபரி, FJ, கன்னித்திரு, இவங்க எல்லாம் வந்து ஒரு குட்டையை உருண மட்டை இவங்க எல்லாமே.